செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறுமிக்கு 60 பேர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் 5 பேரை கைது செய்துள்ள போலீசார் மேலும் 10க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள பத்தனம்திட்டாவில் சிறுமி ஒருவரை 60 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது பத்தனம்திட்டாவில் விளையாட்டு வீராங்கனையை 13 வயதிலிருந்து 60க்கும் மேற்பட்டவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது கேரளாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு பகுதியை சேர்ந்தவர் 18 வயது விளையாட்டு வீராங்கனையிடம் ஒரு புகார் தொடர்பாக குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீராங்கனை அளித்த வாக்குமூலத்தில் தனது 13 வயதிலிருந்து தன்னை பயிற்றுநர்கள், விளையாட்டு வீரர்கள், நண்பர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் காவல்துறை கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு காவல் நிலையங்களில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட விளையாட்டு வீராங்கனை அப்பெண் கூறிய முதல் வாக்குமூலத்தின்படி அப்பெண்ணின் அண்டை வீட்டு நபர்கள் உட்பட இதுவரை 62 பேர் குறித்து அடையாளம் தெரிந்துள்ளது. பலாத்காரம் தொடர்பாக பத்தனம்திட்டா, ராணி, கோனி, இளவந்திட்டா உள்ளிட்ட காவல் நிலையங்களில் போக்சோ வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பத்தனம்திட்டா மட்டுமின்றி திருவனந்தபுரத்தை சேர்ந்த நபர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது கேரளாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.